சிவதண்டி உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இயல் 3ல வழக்கு என்னும் அந்த தலைப்புல என்ன செய்யறோம், நம்ம இலக்கண பகுதியை பார்க்க இருக்கிறோம். வழக்குன்னு என்ன? நம் முன்னோர்கள் சொன்னதை அப்படியே நம்ம வழக்கப்படுத்துறது தான் வழக்கு, வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த சொல்ல அப்படியே நம்மள என்ன செய்யறோம், வழக்கப்படுத்திக்கிறோம்ல, அதுதான் வழக்கு. இப்ப கவனிச்சீங்கன்னா, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு என்ன பேரு? வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. எழுத்திலையும் பேச்சிலையும் சொற்களை பயன்படுத்துற அந்த முறைக்கு என்ன பெறான்? வழக்கு என்பது பெயர். நம் முன்னோர்கள் என்னென்ன சொற்களை என்னென்ன பொருளை பயன்படுத்தினாங்களோ அந்த சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதற்கு வழக்கு என்பது பெயர். நம் முன்னோர்கள் எந்த சொற்களை என்ன பொருள்கள்ல பயன்படுத்தினாங்களோ அந்த சொற்களை நாமும் அப்படியே கடைபிடிக்கிறோம்ல, அதுக்கு என்ன பேரு? வழக்கு அப்படின்னு பேரு. இலக்கணத்துல இந்த வழக்கு என்ன செய்யறாங்க, 2 வகையில பிரிக்கிறாங்க. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். கேள்வியா கூட வரலாம். வழக்கு டேஸ் வகைப்படும், 2, 3, 4, 5 இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களா? எப்பொழுதுமே எளிமையான வினாக்களுக்கு தான் நமக்கு என்ன தெரியாது, விடை தெரியாது. சரிங்களா? அப்ப வழக்கு 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று என்னது? தகுதி வழக்கு. சரிங்களா? ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இப்ப முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க முதல்ல டாபிக் போட்டுக்குங்க, வழக்கு அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு படம் போட்டுக்குங்க. மேல வழக்குன்னு போட்டுக்குங்க. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. மேல வழக்குன்னு போட்டு, இவ்வளவுதான் விஷயம். நீங்க இப்படி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பிக்சர் மேப் அப்படி சொல்லலாமா? நீங்க எளிமையா புரிஞ்சுக்கிறோம்னா இந்த மாதிரி இவ்வளவு பேராகிராஃப் படிக்கிறத விட இப்படி ஷார்ட்டா எழுதிக்கிட்டீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு என்ன செய்யும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ வழக்குன்னு போட்டுக்கோங்க. 1 இயல்பு வழக்கு, 2 என்னது? தகுதி வழக்கு. வழக்கு 2 வகைப்படும். சரிங்களா? ரைட். அப்படிங்க வாங்க. இப்ப இயல்பு வழக்குனா என்ன? இயல்பு வழக்குனா ஒண்ணும் இல்ல, ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் சொல்வதுதான் இயல்பு வழக்கு. ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களில் குறிப்பிடுவது என்னது? இயல்பு வழக்கு. இந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இப்ப நீங்க அடுத்த பிக்சர்ல என்ன செய்யணுங்க, இயல்பு வழக்கு அப்படின்னு தலைப்பு போட்டுக்கணும். இயல்பு வழக்கு அப்படின்னு நீங்க இப்படி தலைப்பு போட்டுட்டு அதை அப்படியே 3ஆ பிரிக்கிறீங்க. 1, 2, 3 இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? 1 இலக்கணம் உடையது, இன்னொன்று இலக்கண போலி, 3வது மறு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு. இந்த 3ம் இயல்பு வழக்குக்குள்ள வரும். சரிங்களா? அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து இலக்கணம் உடையது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இலக்கணம் உடையது அப்படின்னா என்ன அப்படின்னு செய்ய போறோம், பார்க்க போறோம். நிலம், மரம், வான், எழுது. இந்த சொல்லலாம் பாருங்க. நிலம், மரம், வான், எழுது. இந்த சொல்லலாம் பார்க்கும்போது இது எல்லாமே தமக்கு உரிய பொருளை எந்த விதமான மாறுபாடு இல்லாம இயல்பாகவே தருது. இப்ப நிலம்னா இதுதான், அதை தாண்டி வேற பொருள் கிடையாது. வான்னா வானத்தை மட்டும்தான் குறிக்கும், அதை தாண்டி வேற பொருள்லாம் கிடையாது. அப்ப இந்த சொல் எதுவுமே என்ன செய்யல, வேற பொருள்களை தரல, தன்னுடைய பொருளே தருது. எந்த விதமான மாறுபாடு இல்லாம இயல்பாகவே என்ன செய்யுது, தன்னுடைய பொருளை மட்டும்தான் என்ன செய்யாது, தருகிறது. இந்த மாதிரி இலக்கண நெறி மாறாமல் முறையாக இருக்கக்கூடிய அந்த சொற்களுக்கு இலக்கணம் உடையது என்பது பொருள். புரியுதுங்களா? மரம், நிலம், வான், எழுது இப்படி இந்த சொற்களுக்கு இது எல்லாமே தமக்குரிய பொருளை எந்த விதமான மாறுபாடு இல்லாம இயல்பாகவே தருவதனால இதை இலக்கணம் உடையது அப்படின்னு என்ன செய்யறோம், நம்ம சொல்றோம். சரிங்களா? ரைட். அடுத்து 2வது தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண போலி. இலக்கண போலி. இல்லத்தின் முன்பகுதி என்ன செய்யறோம், நம்ம இல்முன் அப்படின்னு சொல்லணும். இல்லத்தின் முன்பகுதி, அதுக்கு என்ன பேரு? இல்முன். இல் அப்படின்னா இல்லம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வீடு, மனை, இல் இது எல்லாமே என்னதுதான், குடி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரே பொருளை தரக்கூடியதான். அப்ப இல்லத்தின் முன்பகுதிக்கு என்ன பேரு? இல்முன் அப்படின்னு என்ன செய்ய நம்ம சொல்லணும். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, அப்படி சொல்றதில்ல. ஆனால் அதனை நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா முன்றில் அப்படின்னு மாத்தி சொல்றாங்க. சரிங்களா? இல்முன் அப்படின்னு சரியா சொல்ல வேண்டிய ஒரு சொல்ல நம்ம முன்னோர்கள் எப்படி மாத்திருக்காங்க, முன்றில் அப்படின்னு என்ன செய்வோம் பார்ப்போம். அணிலாடு முன்றில் அப்படின்னா நீங்க என்ன செய்ய சொற்றொடர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணிலாடும் முன்றில் அப்படின்னா வீட்டுக்கு முன்னால அணில் விளையாடுது அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்கு முன்னால அணில் விளையாடுது அப்படின்னு அர்த்தம். ரைட். அப்ப இல்முன் இன்னும் சரியா சொல்லணும், ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன செய்யறாங்க, அதை மாற்றி சொல்றாங்க. இது இலக்கண போலி. போலி என்பது மாற்றி சொல்லுதல், சரியாக இருக்கிறத மாற்றி சொல்றது. சரிங்களா? அப்ப இல்முன் என்று சொல்ல வேண்டியதை
முன்றில் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க, நம்மளும் அப்படியே சொல்றோம் முன்றில். கிளையின் நுனி, ஒரு மரத்தினுடைய கிளை, அந்த கிளையினுடைய நுனிய எப்படி சொல்ல, நம்ம கிளை நுனி அப்படின்னு சொல்லணும். கிளையின் நுனி, கிளை நுனி அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம என்ன செய்வோம், நுனி கிளை அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல முன்னாலே பின்னாலே மாற்றி போட்டு என்ன செய்வோம், நம்மளோட சொல்ல உருவாக்குறோம். சரிங்களா? அப்போ ஒரு கிளையினுடைய நுனிய கிளை நுனி அப்படின்னு சொல்லணும். இங்க நம்ம என்ன செய்யறோம், நுனி கிளை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இலக்கண முறைப்படி அமையாம இருந்தாலும் இலக்கண உடையவை போலவே அது என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொற்களுக்கு இலக்கண போலி என்பது பெயர். சரிங்களா? இலக்கண முறைப்படி அமையாது போனாலும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சொற்களுக்கு இலக்கண போலி என்பது பெயர். நம் முன்னோர்கள் சொல்லக்கூடியது, அதாவது ஆரம்பத்தில் கூட இல் முன் அப்படின்னு தான் அவர் சொல்லணும், இல்லத்தின் முன்பகுதி அப்படின்னு தான் இருக்கணும். ஆனா நம்ம முன்னோர்கள் அதை எப்படி சொல்றாங்க, மாற்றி சொல்றாங்க. சரிங்களா? இது இலக்கண முறைப்படி அமையல இருந்தாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வழக்கு. அதுதான் அது வழக்கு. சரி, ரைட். இங்க இலக்கண போலி என்பது இலக்கண முறைப்படி இல்லாம போனா கூட இலக்கண உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த சொற்களை நம்ம என்ன செய்யறோம், இலக்கண போலி அப்படின்னு என்ன செய்யறோம் சொல்றோம். இப்ப இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களுடைய முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதே குறிக்கும். இலக்கண போலி என்பது அதான் சொல்றோம்ல, இல் முன் அப்படியே அந்த முன்னத்துக்கு அப்படி பின்னால போடுங்க, அப்படி என்ன செய்யுது, முன்றில் அப்படின்னு மாறுது. இல் முன், முன் அப்படியே முன்னால போட்டோம்னா என்ன செய்யுது, முன்றில் அப்படின்னு மாறுது. இந்த சொற்கள் என்ன செய்யுது, முன்பின் பகுதியில் என்ன செய்யுது, இடமாறி வருது. சரிங்களா? அதுதான் இலக்கண போலி. அடுத்து கவனிங்க, இந்த இலக்கண போலிய முன் பின்னதாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவார். இது கொஸ்டின் அவர் கவனிங்க. இலக்கண போலியை எவ்வாறு அழைப்பார்? முன் பின்னதாக தொக்க போலி அப்படின்னு இலக்கண போலிக்கு இன்னொரு பேர். இலக்கண போலிக்கு இன்னொரு பேர் என்னது, முன் பின்னதாக தொக்க போலி அப்படின்னு இலக்கண போலியினுடைய இன்னொரு பேராக என்ன செய்றாங்க சொல்றாங்க, குறிப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. இப்ப புறநகர் அப்படின்னு சொல்லணும். நம்ம பெரும்பாலும் இந்த புறநகர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. எப்படி சொல்லுவோம், நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லுவோம். புறநகர நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லுவோம். இது இலக்கண முறைப்படி அமையல இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? அப்ப புறநகர் என்பது சரியானது. நம்ம அதை எப்படி சொல்றோம், நகர்ப்புறம் அப்படின்னு சொல்றோம். கால்வாய் தான் நம்ம சொல்லி, நம்ம கால்வாய் அப்படிங்கிற சொல்றோம், பயன்படுத்துறதில்ல, பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. ஆனா நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம், வாய்க்கால் அப்படின்னுவோம். கால்வாய் எப்படி சொல்லுவோம், வாய்க்கால். அப்ப இந்த வாய் என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா முன்னால வந்துருது. சரிங்களா? இங்க நகர் என்ன செய்யறது, முன்னால் வந்துருது. இந்த மாதிரி சொற்கள் முன்பின் என்ன செய்யுது, மாறி அந்த வரக்கூடியதான் என்ன செய்ய நம்ம இலக்கண போலி அப்படின்னு சொல்றோம். இங்க தசை, தசை என்னைக்கா நம்ம தசைன்னு சொல்லியிருக்கோமா, இல்ல சதைன்னு சொல்லுவோம். தசை என்பது எப்படி சொல்லுவோம், சதை அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். அதே மாதிரி கடைக்கண், கண் கடை, கண் என்ன செய்யுது, கடைசியில் கண் கடை அப்படின்னு என்ன செய்வோம் நம்ம சொல்லுவோம். கடைக்கண் என்பது கண் கடை என்று என்ன செய்யுது மாறுகிறது. இந்த மாதிரி இலக்கண போலி என்பது ஒரு சொல்லுறது முன்னும் பின்னும் இடம் மாறி என்ன செய்யுது வர்றதுதான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரிந்து தெளிவோம், அறிந்து தெளிவோம், தெரிந்து தெளிவோம். வாயில், வாசல். வாயில் என்பது சரியான இலக்கண முறைப்படி நம்ம வாயில் அப்படின்னு தான் என்ன சொல்லணும். சரிங்களா? ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம், வாசப்படி, வாசப்படி கூட்டிட்டியா அப்படின்னு என்ன செய்வோம் நம்ம கேட்போம். அப்ப வாயில், வாசல், இதுல எது சரி, எப்படி சொல்லணும் அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்க. இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் அப்படின்னு அர்த்தம். இல்லம்னா வீடு, இல்லத்துக்குள்ள நுழையிற அந்த வழிக்கு என்ன பேரு, இல்வாய் அப்படிங்கிறது பெயர், அப்படி சொல்லணும். ஆனா அதை நம்ம என்ன செய்யறோம், வா இல் அப்படின்னு வழங்கும். நம்ம என்ன செய்யறோம், வாயில், பாவத்துக்கு என்ன செய்யறோம், முன்னால போட்டுறோம். வாசலை முன்னால போட்டுட்டு இல்லத்தை பின்னால போட்டுறோம். சரிங்களா? வாய் என்பது இங்க வாயிலை குறிக்கும். வாய் என்பது, வாய் அப்படின்னா நுழைவு வழி அப்படின்னு அர்த்தம். நுழையிற இடம் என்பது பொருள். சரிங்களா? அதனால இது இலக்கண போலி. சரிங்களா? அடுத்து வாயில் என்னும் சொல்ல பேச்சொலக்கு நம்ம எப்படி சொல்றோம், வாசல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? வாயில் என்னும் சொல் பேச்சொலக்கு எப்படி சொல்றோம், வாசல் அப்படின்னு சொல்றோம். இப்ப அது என்னது, மறு. சரிங்களா? வாயில் என்பது வாசல் பேச்சொலக்குல மாறிடுச்சுன்னா அது மறு. மறு என்பது அடுத்த ஒரு தலைப்பில் வருது, அதை என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்ப இதுக்கு அடுத்த தலைப்பு மறு. இந்த அங்கிருச்சு மருவை பொறுத்த வரைக்கும், மறு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க, மருவி வருதல் அப்படின்னு அர்த்தம். மருவு என்பதற்கு மருவி வருதல், மருவுதல் அப்படின்னு அர்த்தம். மருவி வருதல். நாம் எல்லா சொல்லையுமே எல்லா இடங்கள்லையும் முழுமையான வடிவத்துல பயன்படுத்துவதே கிடையாது. சரிங்களா? பேச்சு வழக்குல வருகின்ற பொழுது சொற்கள் என்ன செய்யும், நிறைய மாற்றங்களை சந்திக்கும். பேச்சு வழக்கு என்பது வேறு, இயல்பு வழக்கு என்பது வேறு. சரிங்களா? இலக்கிய வழக்குல பேசும்போது நம்ம என்ன செய்வோம், சரளமாக பிழை இல்லாமல் பேசுவோம், உச்சரிப்போம்.
ஆனா பேச்சு வழக்கில் வரும்போது என்ன செய்யும், அங்கங்க எழுத்துக்கள் குறையும், சில எழுத்துக்கள் சேரும், அந்த உச்சரிப்பு முறை என்ன செய்யும், ஒரு மாற்றத்தை தரும். இங்க அதான் சொல்ல போறாங்க. மருவு என்பது என்ன அப்படின்னா, எல்லா சொற்களுமே எல்லா இடங்களையும் முழுமையான வடிவத்தில் என்ன செய்யறது நம்ம பயன்படுத்துறது இல்லை. உதாரணத்துக்கு தஞ்சாவூர் எங்க போறோம் அப்படின்னா, தஞ்சாவூர் செல்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? இல்ல தஞ்சைக்கு போறேன் அப்படின்னுவோம். போறேன் என்பது பேச்சு வழக்கு தான். தஞ்சை என்பது என்ன செய்யுது, தஞ்சாவூர் என்னும் இந்த சொல்லு அப்படியே தஞ்சை அப்படின்னு செஞ்சிருக்கு, மாறி. சரிங்களா? தஞ்சாவூர் என்பது எப்படி மாறி இருக்கு, தஞ்சை என்று மருவி வந்திருக்கு. அதனால அது மருவு அப்படின்னு சொல்றாங்க. மருவு என்பதற்கு மருவி வருதல் என்பது பொருள். அப்ப தஞ்சாவூர் தஞ்சை என்ன செய்து மாறுது. அப்ப திருநெல்வேலி என்ன சொல்லுவோம், நெல்லைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவோம். திருநெல்வேலி செல்கிறேன் அப்படின்னா சொல்லுவோம், இல்ல நெல்லைக்கு போறேன் அப்படின்னு என்ன செய்வோம், சொல்லுவோம், சாட்டா சொல்லுவோம். சரி, இந்த மாதிரி இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கக்கூடிய சொற்கள் மருவு. சரிங்களா? இப்ப கேள்வி கூட எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஸ் எனப்படும். என்ன கொடுக்கலாம், இலக்கண போலி, இலக்கணமுடையது, மருவு, இப்படி 4 ஆப்ஷன் என்ன செய்யலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். அப்ப இதை நீங்க என்ன செய்யணும், ஆன்லைன் பண்ணி படி. சரிங்களா? இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஸ் எனப்படும். என்ன எனப்படும், மருவு எனப்படும். சரிங்களா? அப்ப தஞ்சாவூர் எப்படி அழைக்கிறோம், தஞ்சை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? திருநெல்வேலி எப்படி சொல்றோம், நெல்லை அப்படின்னு சொல்றோம். திருச்சிராப்பள்ளி அந்த ஊருக்கு பேரு, திருச்சிராப்பள்ளி. அதை நம்ம எப்படி சொல்றோம், சுருக்கி திருச்சி அப்படின்னு சொல்லிடுறோம். நாகப்பட்டினம் அந்த ஊரினுடைய பேரு, நம்ம எப்படி சொல்றோம், நாகை அப்படின்னு செய்யறோம், சுருக்கி. அந்த மாதிரி நிறைய இருக்கு, மருவு சொற்கள் நிறைய இருக்கு. எந்தை என்பது என்னுடைய தந்தை என்னும் சொல்லினுடைய சுருக்க குறியீடு. எந்தை, யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கீழீர். எந்தை அப்படின்னா என்னுடைய தந்தை, நுந்தை அப்படின்னா உன்னுடைய தந்தை அப்படின்னு இருக்கும். அப்ப என்னுடைய தந்தை உன்னுடைய தந்தை என்று சொல்ல கூட என்ன செய்யுது, அப்படியே சுருங்குது. அப்ப எந்தை நுந்தை கூட என்னதான் மருவு சொல்லுது. இது பாடப்புத்தகத்தில் இல்ல, இருந்தாலும் சொல்றவங்க. சரி, இங்க கவனிங்க, எந்தை கூட கொடுத்துருக்காங்க. கோவை, கோவன் புத்தூர், அதுக்கப்புறம் கோயமுத்தூரா மாறிச்சு, அப்புறம் கோயம்புத்தூரா மாறிச்சு, இப்ப கோவையில் என்ன நம்ம சுருக்கிட்டோம். சரிங்களா? அப்ப கோயமுத்தூர், கோயம்புத்தூர்ன்ற சொல்லு கோவையா மாறுது. குடந்தை, குடந்தை என்பது தெரியுங்களா, கும்பகோணம். சரிங்களா? கும்பகோணத்தை சுருக்கி நம்ம என்ன செய்யறோம், குடந்தை அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி எந்தை, என்னுடைய தந்தை அப்படின்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு அந்த பாட்டே சொன்னேன், யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் அப்படிங்கிறது. அப்ப இந்த எந்தை அப்படின்னா என்னுடைய தந்தை அப்படின்னு அர்த்தம். போது, சரிங்களா? போது, பொழுது, போது என்பது என்னது, பொழுது. சோநாடு, சோழ நாடு அப்படின்னு அர்த்தம். சோழ நாட்டை சுருக்கி எப்படி சொல்றோம், நம்ம சோநாடு அப்படின்னு என்ன செய்யறோம், சொல்றோம். இவை எல்லாமே என்னதுதான், மருவு சொற்கள். இவை எல்லாமே என்னது, மருவு சொற்கள். சரிங்களா? கோயம்புத்தூர் கோவைன்னு மருவி வந்திருக்கு, கும்பகோணம் குடந்தைன்னு மருவி வந்திருக்கு, என்னுடைய தந்தை என்னும் சொல்ல என்ன செய்யுது, எந்தைன்னு மருவி வந்திருக்கு. போதல், பொழுது, போதுன்னு மாறி இருக்கு. சோநாடு, சோழ நாடு என்பது எப்படி மாறி இருக்கு, சோநாடு என்று மாறி இருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறோம் வந்து தகுதி வழக்கு. இப்ப இயல்பு வழக்கு பார்த்துட்டோம், இயல்பு வழக்கு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது, தகுதி வழக்கு. தகுதி வழக்குன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏதேனும் ஒரு காரணத்தினால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களால குறிப்பிடுவது. சரிங்களா? சிலதுல என்ன செய்ய, நம்ம சொல்றதுக்கு தயக்கப்படுவோம். எப்படி சொல்றது, பேச்சுக்கள் என்ன செய்ய, நம்ம சொல்லிடலாம். ஆனா இப்ப ஒரு பெரியவங்ககிட்ட பேசும்போது அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்ப அங்க தகுதியான சொற்கள் நம்ம என்ன செய்யணும், அந்த சொல்லுக்கு தகுதியான சொல்லை நம்ம பயன்படுத்தணும். தமிழ் சொற்கள் அப்படி இருக்கா அப்படின்னா நிறைய சொற்கள் என்ன செய்து இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு மலம் கழிக்கின்றான்னு சொல்ல முடியுமா, நம்ம பேச்சு வழக்கில் வேற மாதிரி இருக்கும், சொன்னா சிரிச்சிருவீங்க நீங்க. சரிங்களா? அப்ப மலம் என்னும் சொல்லுக்கு தகுதியா நம்ம என்ன செய்யலாம், சரியான சொற்கள் எப்படி இருக்கு, கால் கல்வி வந்தான் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கால் கல்வி வந்தான் என்பது சரியானதாக என்ன செய்யும், இருக்கும். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு காரணத்தினால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்கள் முகம் சுழிச்சுப்பாங்க. சரிங்களா? அதனால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொல்லால் குறிப்பிடுவதற்கு என்ன பேரு, தகுதி வழக்கு என்பது பெயர். இந்த தகுதி வழக்கு 3 வகைப்படும். தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். ஒன்று என்ன அப்படின்னா இடக்கர் அடக்கல், இன்னொன்று மங்களம், மூன்றாவது குழுவுக்குறி. சரிங்களா? இடக்கர் அடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு தகுதி வழக்கு 3 வகைப்படும். இப்ப கேள்வி இப்படி கூட கேட்கலாம், பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொல்லால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, போலி. எப்படி சில 3 ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்கன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுல என்ன வருது, தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடணும், தகுதி அதுலயே வந்துருச்சு. அப்ப தகுதி வழக்கு. கொஸ்டின்லேயே சில நேரங்கள் ஆன்சருக்கு நமக்கு தெரியாம போயிடும். கொஸ்டின்ல சில நேரம் ஆன்சர், இந்த 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இதுவும்.
சரிங்களா? இப்படிலாம் கூட என்ன செய்யலாம், நம்ம எளிமையான ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்போம், அப்படி கூட அவங்களால என்ன செய்ய முடியும், வினா எடுக்க முடியும். சரி, ரைட். அப்ப தகுதி விலக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்ன? ஒண்ணு இடக்கல் அடக்கல், இன்னொன்னு மங்களம், மூணாவது என்னது, குழுவு குறி. இப்ப இடக்கல் அடக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொல்லால் குறிப்பிடுவதற்கு என்ன பேரு? இடக்கல் அடக்கல் என்பது பெயர். பிறரிடம் நம்ம சொல்றதுக்கு, வெளிப்படையா சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் கூச்ச போட்டுட்டு சரியான சொல்லால் என்ன செய்யறோம், சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, இடக்கல் அடக்கல். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு கால் கழுவி வந்தான் அப்படிங்கிறது சரியா இருக்கு, யாரும் முகம் சொல்லிக்க மாட்டாங்க. அதே மலம் கழுவி வந்தான்னு சொன்னா சிரிச்சிருவாங்க. என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க. அது யாருக்கு நம்ம சொல்றோம் அப்படிங்கிற முறையை பொறுத்து இருக்கு. சரி, அப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, கால் கழுவி வந்தான் என்பது சரியாக இருக்கு, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, முகம் சுளிக்க மாட்டாங்க. சரிங்களா? இரண்டாவது, குழந்தை வெளியே போய்விட்டது. குழந்தை மலம் கழித்தான்னு சொல்லுவோமா, குழந்தை வெளியே போய் விட்டது அப்படின்னா புரிஞ்சுக்கிடுவோம். சரிங்களா? வெளியே போயிருச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, வெளியே போறதுன்னா வெளியே போறது இல்லை. சரிங்களா? மலம் கழித்தல் நம்ம பேச்சிருக்கோம், என்ன செய்வோம், வெளியே போயிருச்சு அப்படின்னு என்ன செய்வோம், சொல்லுவோம். ரைட். அப்ப குழந்தை வெளியே போய்விட்டது என்பது சரியானதாக இருக்கும். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, முகம் சுளிக்க மாட்டாங்க. அதாவது தகாத சொற்களாக இருக்காது, தகுக்கூடிய சொற்களாக இருக்கும். அடுத்து, ஒன்றுக்கு போய் வந்தேன், நான் சிறுநீர் கழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. மனிதர்களா இருந்தாலும் சக மனிதர்கள் சொல்லும்போது நான் சிறுநீர் கழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அது சரியா நம்ம என்ன செய்யலாம், ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன செய்வாங்க, புரிஞ்சுக்குருவா, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி பிறர்கிட்ட வெளிப்படையா சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொல்லால் சொல்வதற்கு என்ன பேரு, இடக்கல் அடக்கல் என்பது பெயர். இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கல் அடக்கல். சரிங்களா? பிறர்கிட்ட சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொல்லால் சொல்வதற்கு என்ன பேரு, இடக்கல் அடக்கல் என்பது பெயர். உதாரணத்திற்கு கால் கழுவி வந்தான், மலம் கழுவி வந்தான்னு சொன்னா முகம் சுளிப்பாங்க, அதுதான். சரி, அடுத்து இரண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மங்களம். மங்களகரமானதுன்னு சொல்றோம்ல, மங்களம் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு செத்தார் என்பது ஒரு மங்களம்னா சொல்ல, அது செத்துட்டான், செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொன்னா என்ன ஆகும், என்னடா ஒரு மனுஷன் இறந்திருக்கு, அதை போய் என்ன செய்யற, செத்துட்டு அப்படின்னு கூட பச்சையா சொல்ற அப்படின்னு என்ன செய்வான், சொல்லுவான். அப்ப இது ஒரு என்னது, ஒரு பேச்சு வழக்கு சொல். செத்தார் என்பது ஒரு மங்களம் என்ன செய்யல, மங்களத்தை தரல. சரிங்களா? மங்களம் இல்லாத ஒரு அமங்கல சொல் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நம்ம. சரிங்களா? மங்களம் நல்லது, அமங்கலம் என்பது என்னது, வேறுபட்ட தன்மையுடையதாக இருக்கிறது, அமங்கலமான சொல்லாக என்ன செய்து இருக்கு. அப்ப செத்தார் என்பது மங்களம் இல்லாத தன்மையுடைய சொல்லா இருக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. இதுக்கு சரியான சொல் என்ன வைக்கலாம் அப்படின்னு போகும்போது, இந்த செத்தார் அப்படிங்கிறத துஞ்சினார் அப்படின்னு சொல்றாங்க. செத்தார் என்னும் சொல்ல துஞ்சுதல் அப்படின்னா இறந்து போதல், துயிர்தல் தான். துயிர்தல் என்னும் சொல்லுதான் அந்த துஞ்சுதல் என்னும் சொல்ல என்ன செய்து வருது, துயிர்தல் படுத்திருக்கோம்ல, அதே தான். சரிங்க? அப்ப துஞ்சுதல் அப்படின்னா என்ன அர்த்தம், இறந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். துஞ்சுதல் என்பதற்கு இறந்து விட்டார் என்பது பொருள். நம்முடைய இந்த காலத்துல இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மரணம் என்பது இயற்கையாக வரக்கூடியது. சரிங்களா? மரணம் என்பது இயற்கையாக எல்லோருக்கும் வரக்கூடியது. அதனால இயற்கை எய்தினாதான் இயற்கையோட இயற்கையாக கலந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப செத்தார் என்பது மங்களமில்லாத சொல்லா இருக்கு, அதற்கு மங்களமான சொற்கள் நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அப்ப செத்தார் என்பதை நம் முன்னோர்கள் துஞ்சினார் என்று பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம எப்படி பயன்படுத்தணும், இயற்கை எய்தினார் அப்படின்னு பயன்படுத்தணும். இந்த மாதிரி மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொல்லால் குறிப்பதற்கு மங்களம் என்பது பெயர். சரிங்களா? அமங்கலமான சொற்களுக்கு சரியான சொல்வதுதான் மங்களம். இப்படி சொன்னா உங்களுக்கு எளிமையா போகும். சரிங்களா? இப்ப ஓலை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, அதுக்கு என்ன பேரு, திருமுகம் அப்படின்னு பயன்படுத்தலாம். ஓலை என்பதற்கு திருமுகம் என்னும் சொல்ல என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். கருப்பாடு, வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கருப்பாடு, பெரும்பாலும் இந்த கருப்பு என்பது என்ன செய்யும், நமக்கு ஒரு நல்ல செயல்களுக்கு அது பொருந்தாத ஒரு கலரா இன்னைக்கு என்ன மாறிட்டு வருது. அப்ப கருப்பாடுன்னு சொல்றதுக்கு என்ன செய்யலாம், வெள்ளாடு, அது கருப்பு வெள்ளை கலந்துதான் இருக்கும். ஆனா பேச்சுக்கு என்ன சொல்லணும், நம்ம கருப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது, வெள்ளாடு அப்படின்னு என்ன செய்ய நம்ம சொல்லணும். ரைட். விளக்கு அணைச்சிரு, அந்த ஏற்றி வச்ச விளக்கு அணைச்சிரு. அணைதல் என்பது வேணாம், விளக்கை யாரும் என்ன செய்ய முடியாது, அணைக்க முடியாது. அப்ப விளக்கை குளிரவை. நீங்களுமே வீடுகள்ல விளக்கு என்ன செய்யணும், திரிய உள்ள இழுத்து குளிர் வைக்கணும். சரிங்களா? சில பேர்லாம் பாத்தீங்கன்னா விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கையிலே அப்படி ஆஃப் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் ஊதி விட்டுருவாங்க. அது இருக்கக்கூடாது, அதற்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு சாஸ்திரம், ஒரு சம்பிரதாயங்கள் உண்டு. அப்ப விளக்கை குளிரதான் வைக்கும். அந்த திரியை இப்படி எடுத்து உள்ள வச்சிட்டோம்னா அந்த எண்ணெயில திரி உள்ள போகும்போது செய்யும், ஆட்டோமேட்டிக்காக குளிரும். அப்ப விளக்கை குளிரவை. சுடுகாடு, நன்காடு. சுடுகாடு என்பது என்னது, நன்காடு அப்படின்னு சொல்லணும். சுடுகாடு அப்படின்னு சொன்னாலே சொல்லும் போதே நமக்கு பயமா தான் இருக்கும்.
அப்ப அதற்கான சரியான மங்கள சொல் எது அப்படின்னா நன்காடு. அப்ப ஓடைய திருமுகம் என்று சொல்வது மங்களமான சொல்லு, கருப்பாட வெள்ளாடுன்னு சொல்றது மங்களமான சொல்லு, விளக்கை அணை என்பது அமங்கலமான சொல்லு, விளக்கை குளிரவை, சுடுகாடு என்பது அமங்கலமானது, அது நன்காடு. இதையெல்லாம் அமங்கலமான சொற்கள், இதையெல்லாம் மங்களமான சொற்கள். சரிங்களா? ரைட். அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழுவு குறி. அது என்ன குழுவு குறி? ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் என்ன செய்யறது? புரிந்து கொள்வது. சரிங்களா? இப்ப நம்ம யாருக்காவது ஒரு நிக்நேம் வச்சிருப்போம், ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் நிக்நேம்னா பட்ட பேரு, சரியா? நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நாங்களாம் பாடம் நடத்தும் போது சில ஆசிரியர்கள் வந்தாங்கன்னா சிங்கம் வருது அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எங்க நண்பர்களுக்குள்ள. அப்ப சிங்கம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ஆசிரியர் வர்றாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவங்க நம்மளை அடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்லை நல்ல நேர்மையை நடத்தக்கூடிய ஆசிரியர்களா இருப்பாங்க, ரொம்ப போல்டானவங்களா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எங்களுடைய குழுவில் என்ன பேர் வச்சிருக்கோம்? சிங்கம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அதுதாங்க குழு. சரிங்களா? ஒரு குழுவிற்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு சொல், குழுவிற்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு சொல்லு. பலர் கூடியிருக்கும் இடத்துல சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவார். பிறருக்கு இப்ப நான் சொன்ன உதாரணத்துக்கு டேய் சிங்கம் வருதுரா அப்படின்னா எல்லாரும் அமைதியாயிருவாங்க, அதாவது எங்க குரூப் மட்டும் அமைதியாயிருவாங்க. காரணம்னா சிங்கம் என்பது ஒரு ஆசிரியருக்கு நாங்க என்ன செய்யறோம்? ஒரு பேர் வச்சிருக்கோம். சரிங்களா? வந்து அடிப்பாரு, சட்டை செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தன்மையில் இருக்கும். அப்ப எங்க குழுவுக்கு மட்டும் என்ன செய்யாது, ஒன்றை புரிஞ்சு நாங்க மட்டும் என்ன செய்வோம்? அலர்ட் ஆயிடும். சரிங்களா? இங்க அதை தான் சொல்றாங்க. சரிங்களா? பலர் கூடியிருக்கிற ஒரு இடத்துல சிலர் மட்டும் என்ன செய்வாங்க? சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவருக்கு புரிந்து கொள்ளாத வகையில, ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது போய் போட்டு கொடுத்துருவோம், சொல்லிடுவான் சார் உங்களுக்கு பேர் இப்படி பேர் வச்சிருக்காங்க சார் அப்படின்னு. மற்றவருக்கு புரிந்து கொள்ளாத வகையில தங்கள் குழுக்குள்ளேயே ஒரு பேர் என்ன செய்றாங்க? வைக்கிறாங்க. அதுக்கு தான் என்ன பேரு? குழு என்பது பேரு. இவ்வாறு ஒரு குழுவினால் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் தான் என்னது? குழுவு குறி என்பது பெயர். சரிங்களா? தமக்குள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுக்கு என்ன பேரு? குழுவு குறி என்பது பெயர். இப்ப வந்து பொற்கொள்ளர்கள்லாம் பொன் செய்யறாங்கல்ல, நகைகள் செய்யறவங்க, பொற்கொள்ளர் என்ன செய்யறாங்க அப்படின்னா பொன், அதாவது தங்கம், பொன்னை பரி என்று சொல்கிறார்கள். சரியா? நீங்க கேட்கலாம் ஏன் சார் பரின்னு சொல்லணும், பொண்ணே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு. நான் பரி கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா எவங்க எதில் கேட்டுச்சுன்னா ஆக இவங்க என்ன செய்யறாங்க, அதாவது பொன் கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா பொண்ணா தங்கம்னு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அப்ப பொன் கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா செய்வான், சில பேராக இந்த பக்கம் தான் போவேன், இப்படியா என்ன செய்யலாம்? தங்கத்தை விட்டுறது பிடிக்கிட்டு வந்துடலாம், வைப்பறி பண்ணி என்ன செஞ்சலாம்? தங்கத்தை திருடிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன செய்யும்? திருடர்களுக்கு ஏற்பட்டுரும். ஏன்னா கொண்டு போறது தெரிஞ்சிடும், தங்கம் கொண்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்ப அந்த பொற்கொள்ளர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நான் இன்று பறிகொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நான் இன்று பறிகொண்டு செல்கிறேன் அப்படின்னா அந்த குழுவில் இருக்கிறவங்க மட்டும், அந்த பொற்கொள்ளர்கள் இருக்காங்களா, நகைகள் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பரி என்பது பொன்னை குறிக்கும் சொல். பரி என்பது எதை குறிக்கும்? பொன்னை குறிக்கக்கூடிய சொல். அதே மாதிரி இங்க கவனிங்க, ஆடையை காரை அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? யானைப்பாவர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடியது. யானைப்பாவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆடைக்கு என்ன பேர் அவங்களுக்கு? ஆடைய காரை அப்படின்னு சொல்லுவாங்க. காரை என்பது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். காரைனா ஆடை அப்படின்னு அர்த்தம். அந்த காரை எடுத்துட்டு வா அப்படின்னா ஆடை எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி தங்களுக்கு மட்டுமே தெரிய, தங்கள் குழுவுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு சொல் தான் குழுவு குறி. சரிங்களா? அது பிறருக்கு என்ன செய்யாது? தெரியாது. சரிங்களா? ரைட். இந்த மாதிரி இந்த தகுதி வழக்கு 3 வகையில் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. ஒன்று இடக்கரடக்கல், இன்னொன்று மங்களம், இன்னொன்று குழுவு குறி. இடக்கரடக்கல்னா என்னது? பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொல்லால் சொல்வது. உதாரணத்திற்கு கால் கழுவி வந்தான், மலம் கழுவி வந்தான் என்பது தவறு, கால் கழுவி வந்தான் என்பதுதான் சரி. அடுத்து மங்களம். அமங்கலமான சொற்களுக்கு பதிலாக மங்களகரமான நல்ல சொற்கள் என்ன செய்யுது? சொல்வதற்கு என்ன பேரு? மங்களம் என்பது பெயர். உதாரணத்திற்கு செத்தார் என்பது நம்ம முன்னோர்கள் என்ன செய்றாங்க? துஞ்சினார் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? இயற்கை எய்தினார். சில பேர் என்ன செய்வாங்க? கொஞ்சம் பக்தி மிக்கவங்களா இருந்தாங்க, சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து குழுவு குறி. அதாவது பலர் கூடியிருக்கிற இடத்துல சிலருக்கு மட்டும் என்ன செய்வாங்க? தங்களுடைய விஷயம், அதாவது தங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுக்காக தங்களுக்குள்ளே பரிமாறக்கூடிய அந்த சொல்லுக்கு என்ன பேரு? குழுவு குறி என்பது பெயர். அப்ப பொற்கொள்ளர்கள் என்ன செய்றாங்க? பொன்னை பரி என்று அழைக்கின்றனர். அதே மாதிரி யானைப்பார்கள் என்ன செய்றாங்க? ஆடையை காரை என்று சொல்றாங்க. இந்த மாதிரி தகுதி வழக்கு 3 வகைப்படும். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெரிந்து தெளிவும் கொடுக்குறாங்க பாருங்க. இப்படி கூட என்ன செய்யலாம்? நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி இந்த 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். ஒரு சொல்லுக்கு மாற்றா இன்னொரு சொல்ல பயன்படுத்துறது. இப்போ ஒன்றுக்கு போய் வந்தேன், சிறுநீர் கழித்து வந்தேன். இப்போ சிறுநீர் என்ற சொல்லுக்கு ஒன்றுக்கு போறது அப்படின்றது ஒரு பொருளாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப
ஒண்ணுக்கு மாற்றாக இன்னொரு சொல்ல பயன்படுத்துறதுக்கு என்ன பேரு? இந்த மூன்று தன்மை, தகுதி வழக்கு மூன்று தன்மை உடையதாக என்ன செய்து இருக்கிறது. இப்போ என்ன கவனிக்கிறேன், நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவதுதான் இடக்கர அடக்கல். சரிங்களா? கேள்வி கேட்கலாம், எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டு, இடக்கர அடக்கல், மங்களம், குழுவுக்குறி, அப்புறம் வேளாண் போலி, 4வது ஆப்ஷன் சம்பந்தமே ஒரு ஆப்ஷன் செய்யலாம், போலி அப்படின்னு கூட என்ன செய்யலாம் கேட்கலாம். சரிங்களா? அப்ப நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவதற்கு என்ன பேரு? இடக்கர் அடக்கல் என்பது பெயர். சரிங்களா? நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவதற்கு என்ன பேரு? இடக்கர் அடக்கல் என்பது பெயர். அடுத்து மங்களமற்ற சொற்களை, அதாவது அமங்கலமான சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுவதற்கு என்ன பேரு? மங்களம். இதை மங்களம் மங்களம் பண்றதுனால ஈஸியா நம்ம என்ன செய்வோம், கேள்வி கேட்டா எழுதிடணும். சரிங்களா? ஆனா இது கடினம், அதுல என்ன வரல, கேள்வியில பதிலாம் வரல, இது கடினம். இதை நம்ம என்ன செய்யணும், தெளிவா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து 3வது, பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது குழுவு குறி. சரியா? இதுல குழு இருக்கு, இதை கேள்வியா கேட்டாங்கன்னா இதுல என்ன இருக்கு, குழுவு இருக்கு. அதனால என்ன செஞ்சலாம், நம்ம ஈஸியா நம்ம விடையளிச்சிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி தகுதி வழக்கு 3, அதை எப்படி நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. தெரிந்து கொண்ட விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எழுதி பார்க்கணும், பயிற்சி எடுக்கும். இந்த வீடியோவை ஒரு முறைக்கு நீங்க இருமுறை பார்த்தா தானே செய்யும். ஏன் ஒரு முறைக்கு இருமுறைன்னு ஒவ்வொரு வீடியோன்னு சொல்றேன்னா, இது இலக்கண பகுதி. இலக்கணம் மாதிரி ஒரு எளிமையான பகுதி எதுவும் இல்லை. ஆனா அதுக்கு என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 20 வினாக்கள் கேட்கறாங்க அப்படின்னா 20 வினாக்கள் நம்ம என்ன செய்யணும், அடிக்கணும் அப்படின்னா, அப்ப அதற்கான பயிற்சி முயற்சி இருக்கும். சரிங்களா? பயிற்சி எடுக்கணும், முயற்சி எடுக்கணும் முதல்ல, அப்புறம் பயிற்சி செய்யணும். முயற்சி பிளஸ் பயிற்சி ஈக்குவல் டு வெற்றி.